ஒரு நாளில் உலகம் முழுவதும் அசுரர்கள் பலரால் தொந்தரவு செய்யப்பட்டது. அப்போது தேவர்கள் பராசக்தியிடம் வேண்டினர். பராசக்தி தனது பல்வேறு அம்சங்களில் தோன்றி அந்த அசுரர்களை அழிக்கினார். அந்த அம்சங்களில் ஒன்று பிரித்யங்கா தேவி. பிரித்யங்கா தேவி கையில் கூரிய ஆயுதங்களை பற்றிக் கொண்டு குருதி போன்ற நிறத்தில் தோன்றி இரத்த பீஜா போன்ற அசுரர்களை அழித்தார். அந்த அம்மனின் கோபமும் கருணையும் ஒரே நேரத்தில் காணப்படும். காபலி, பேய் பிடிப்பு, அண்ட சக்திகள் போன்றவை இருந்தால் பிரித்யங்கா அம்மனை வழிபடுகின்றனர். கருப்பு மற்றும் சிவப்பு நிற பூஜை சாமான்கள் கொண்டு, குறிப்பாக சனி மற்றும் அமாவாசை நாட்களில் இந்த அம்மனுக்கு பூஜை செய்யப்படுவது வழக்கம். பிரித்யங்கா தேவி அம்மன் கோயில்கள் சில இடங்களில் தனி கோயிலாகவும் சில இடங்களில் மற்ற அம்மன் கோயில்களில் உபதேவமாகவும் இருக்கிறார். பிரித்யங்கா அம்மனை நினைத்தாலே மனக்குலைவு தீரும், பயம் அகலும் என்பதற்காக பக்தர்கள் தினமும் நவராத்திரி மற்றும் அமாவாசை நாட்களில் சிறப்பு பூஜை செய்கின்றனர்.